அனைவருக்கும் வணக்கம். பொதுமக்களுக்கான உடல்நலன் குறித்த விழிப்புணர்வு, அவேர்னஸ் டு ஜெனரல் பப்ளிக் ஹெல்த் கேர். நோயற்ற வாழ்வே குறையற்ற செல்வம் என்னும் சொல்லிற்கேற்ப உலக வாழ்வியலில் மக்களின் உடல்நலம் சுகாதாரமாகவும் வளமுடனும் இருந்தால் மட்டுமே தான் எதையும் சாதிக்க முடியும். சுவர் இருந்தால்தான் சித்திரம் வரைய முடியும் என்ற சூத்திரத்தின்படி சுவர் போல உடல் ஆரோக்கியமாகவும் நோயில்லாமலும் வாழ்ந்தால் மட்டுமே மக்களிடமும் சிந்தனை மற்றும் ஆற்றலும் செல்வமும் பெருகும். குறிப்பாக இளைஞர்கள், மாணவர்கள் கடைபிடிக்கக்கூடியதாக உடல் நலத்திற்கு கேடு விளைவிக்க கூடிய தீய பழக்க வழக்கங்கள், அதாவது மது, போதை புகைகள் தவிர்த்து உடல் ஆரோக்கியத்திற்கான இயற்கை உணவு முறைகள், யோகா பயிற்சிகள், காலை மாலை நடைப்பயிற்சி, மூச்சு பயிற்சி, சுய கட்டுப்பாடு ஒழுக்கமுறைகள் மற்றும் தமிழ் வாழ்வியலில் பண்பாட்டு இலக்கியங்கள் வாசித்தல், நல்ல நட்பு கொள்ளுதல், பெரியோரை மதித்தல், பெற்றோரிடம் மனமிட்டு பேசுதல் என அனைத்தும் இன்றைய காலகட்டத்தில் உள்ள இளைஞர்கள் மற்றும் மாணவர்கள், பொதுமக்கள் அனைவரும் கடைபிடித்து வருங்கால நம் இந்திய திருநாட்டையும் நம் தமிழகத்தையும் நம் வீட்டையும் நம்மையும் பாதுகாத்து வாழ்வில் ஆரோக்கியமாய் செழிப்போமாக. தீய பழக்கங்களை ஒழிப்போம், வாழ்வில் நலமாய் செழிப்போம் என்று கூறி வாய்ப்பிற்கு நன்றி கூறி விடைபெறுவது உங்கள் பூந்தமிழ் அரசி மற்றும் காவ்யா. நன்றி, வணக்கம்.